விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாராம், இந்த அரசியலுக்குள்ள வரும்போது கண்டிப்பா என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கரூர்ல இந்த மாதிரி என்னால ஒரு 41 குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்குது, இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இந்த இந்த பதில் ஏன் சார் வந்திருக்கும்? ஏன்னா தன்னோட குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னும் போது அவருக்கு உண்மையாவே ஏதாவது அவரை வந்து அஃபென்சிவா இல்ல ஏதாவது அவரை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி மத்தவங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ சார்? இல்லை என்னன்னா, குடும்பத்துக்குள்ள ஏன் ஒரு உழுக்குல வரல, இதுக்கு முன்னாடி கூட என்ன பதில் சொல்லியிருக்கேன் நீ கேட்ட கேள்விக்கு. குடும்பத்தில் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க மீன்ஸ்னா, அரசியல் பண்ண எப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதில் எல்லாரையுமே பேசப்படுவார்கள். எல்லா கட்சிக்காரர்களுமே விஜய் அட்டாக் பண்ணுவாங்க, விஜய் குடும்பத்தை இழுத்துலாம் பேச தான் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வரணும், ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் எல்லா பேருமே மிகுந்த சிரமத்துக்குள்ளானவர்கள் தான், சிறைக்கு சென்றவர்கள் தான், நிறைய கஷ்டப்பட்டவர்கள் தான். அந்த சீட்டில் உட்கார சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சிரமங்களை தாண்டி தான் உட்கார முடியும். இந்த கன்னித்தீவு மாதிரி 7 கடல் தாண்டி 8வதுல போய் ஒரு பொருள் எடுக்கணுங்க, அது மாதிரி 7 கடலை தாண்டி தான் போக முடியும். இல்லை, விஜய் அதெல்லாம் உணர்ந்தவர் தான். 1.5 வருஷம் தான் அது கட்சி ஆரம்பிச்சு. அரசியல் அனுபவம் பெரிய அளவில் இல்லை தான், இருந்தாலும் அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு அவருடைய பிரயாணம் போகுது. அப்போது குடும்பத்தை வந்து நீங்கள் வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு ஒதுங்கிறீங்க. அப்பா அம்மாவுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார். எவ்வளோ வீடுகள் இருக்குது, கல்யாண மண்டபம் இருக்குது, மாத வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவர் தனியாக போகிறார், தனியாக தான் இருந்து போராடிட்டு இருந்தார். இப்போ இந்த சம்பவத்தினால தான் இப்போ வந்து அப்பா உள்ளே சேர்த்துருக்கார், அப்பா அட்வைஸை கேட்குறாரு. பட் குடும்பத்தில் யாருமே சில வார்த்தைகள் தாங்க மாட்டாங்க. ஏன்னா இவர் அந்த மாதிரி வளர்ந்தவர். ஏன்னா இந்த 41 பேர் இறந்தது கூட இன்னொரு மீண்டு வரலைன்னு சொல்கிற விஷயமே அதுதான். அதனால் திரும்பி ஒரு இழப்புகள் வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது, தன் குடும்பத்திலே சிரமம் யாரும் படக்கூடாதுன்றனால தான் அவர் தனி பிரயாணமாக போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு.